ஆட்சிக்கு வந்ததும் சாட்டைய சுழற்றிய முதலமைச்சரால இப்ப அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்களா? செந்தில் பாலாஜி அவருக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கா? என்ன நடந்திருக்கு? விசாரணை ஆரம்பமாயிருக்கு, வாங்க பார்க்கலாம். விஜய் அவர்கள் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்சப்ப எதிர்கட்சிய நிறையவே தாக்கி பேசினாரு. சொல்ல போனா நம்ம ஆட்சியில லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, அமைச்சர்கள் எல்லாம் மக்களுக்காக சேவை செய்யணும், நாம நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்துல இங்க யாரும் இருக்க கூடாது, அப்படி மனப்பான்மை இருந்தா நீங்க வெளிய போயிருங்க அப்படின்னு எல்லாம் கோவத்தோட அவரு பதவியேற்பு விழாவில பேசினதையும் நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில இவ்வளவு நாளா மக்களுக்கு என்னென்ன துரோகங்கள் பண்ணிருக்காங்க, என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கு, எதுல எல்லாம் பணம் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு நிறைய ஃபைல தட்டி எடுத்திருக்காங்களாம். பண மோசடி வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மேல அமலாக்கத்துறை வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி கொடுத்திருக்காராம். திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. வேலை வாங்கி தருவதா கூறி பணம் பெற்று மோசடியில ஈடுபட்டதா குற்றச்சாட்டு வந்துச்சு. இந்த விவகாரம் தொடர்பா சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த விவகாரத்துல சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் தனியா வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சாங்க. செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாரு. 1 வருஷத்துக்கு மேல அவரு சிறையில இருந்தாரு. அதுக்கப்புறம் நிபந்தனை ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டாரு. இந்த வழக்குல சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சாங்க. முன்னாள் அமைச்சர் என்பதால் செந்தில் பாலாஜி அவர் மேல விசாரணை நடத்தாம மாநில அரசு அனுமதி அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணைய தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. அது பேர்ல ஆளுநருக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியதை அடுத்து ஆளுநரும் அனுமதி அளிச்சிருக்காரு. இது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர் அனுமதி அளிச்சிருக்கிறதுனால இந்த கோப்பு உடனடியா தலைமை செயலகத்துக்கு செல்லும். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர் மேல வழக்கு தொடர அனுமதி அளித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமா அரசாணை வெளியிடும். பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். இப்ப எம்பி எம்எல்ஏக்களுக்கான சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில இருக்கு. அரசாணை வெளியானதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல அந்த அனுமதி கடிதத்தை அமலாக்கத்துறை தாக்கல் செய்யும். அதுக்கப்புறம் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சு வழக்கு மேல முறையான விசாரணைய தொடங்கும். அமலாக்கத்துறை தன்னோட சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை நீதிமன்றத்துல முன்னிறுத்தி விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். இப்ப ஆளுநரோட அனுமதி கிடைச்சிருக்கிறதுனால இந்த வழக்கோட முட்டுக்கட்டை நீங்கி இப்ப சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணைக்கு கண்டிப்பா அவர் வரணும். இறுதி கட்டத்தை நோக்கி இப்ப இது நகர தொடங்கி இருக்கு. அதே நேரம் அரசு அனுமதி அளித்ததை எதிர்த்தோ தன் மீதான வழக்க ரத்து செய்ய கோரியோ உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவரு மேல்முறையீடு செய்ய சட்டப்பூர்வ வாய்ப்பும் இருக்காம். இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எது இருந்தாலுமே அவருக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த ஒரு பழிவாங்குற நோக்கமும் கிடையாது. இந்த விசாரணை போன அரசு இருந்தப்பவே பண்ணிருக்கணும். ஆனா அந்த அரசு எந்த ஒரு ஒப்புதலும் கொடுக்காம எந்த ஒரு கையெழுத்தும் இடாம இருந்ததுனால இந்த விஷயங்கள் தள்ளி போயிருக்கு. இப்ப பொறுப்பேற்றிருக்க தமிழக அரசு எல்லா வழக்குகளையும் விசாரணை பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து பல விஷயங்களை பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர் மேல அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாலும் குற்றம் நடந்ததா கூறப்படும் காலகட்டத்துல அவர் அமைச்சரா இருந்ததுனாலதான் மாநில அரசு கிட்ட அனுமதி பெறுவது ரொம்ப அவசியமா இருந்திருக்கு. 2025 ஆண்டு மே மாதம் ஆளுநரோட ஒப்புதலுக்காக கடிதம் அனுப்பியிருக்கு. அந்த கடிதம் இதுவரைக்கும் அனுமதி கிடைக்காம இருந்த நிலையில இப்ப அனுமதி கிடைச்சிருக்கு. வேலை வாங்கி தருவதா பண மோசடி பண்ணது உண்மையா? இந்த புகார் உண்மையானா அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஏற்கனவே இந்த முறை கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா கரூர்ல அவர் போட்டியிடாம கோயம்புத்தூர்ல போட்டியிட்டதே மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. கோயம்புத்தூர்ல அவர் போட்டியிட்டாலும் பெருமளவுல வெற்றி பெற்றிருந்தாரு. சொல்ல போனா நிறைய அமைச்சர்கள் தோல்வியை தழுவினாலும் இவருக்கு ஒரு சில ஆதரவோட இவர் வெற்றி பெற்றிருந்தாரு. கோயம்புத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்ல கூட நேர்ல போயிருந்தாரு. இந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவுல தலை தூக்குமா இல்ல இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இந்த ஆட்சியில பல விஷயங்கள் நடக்க போகுது. குற்றம் செஞ்ச எல்லாருக்குமே தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப தமிழக அரசு எடுத்திருக்க இந்த ஒரு முடிவு சரியானதா? இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.